ஆள வச்சு தூக்குறீங்க. ஏய் இழுத்துட்டு போய் ஆரம்பிங்கடா. அடிச்சு நொறுக்கங்கடா அவனை. ஐயா அடிச்சு நொறுக்கங்க. பார்த்துப்பாங்க. இப்படி வாங்க. அடிக்கிற அடியில இங்கே படத்தை பார்க்கணும். ஏய் நீ வாடா. நீ வா மச்சான். ஒரு சிறு பஞ்சாயத்து முடித்து விட்டு உங்களை அழைக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எவ்வளோ இடத்துல வாய் திறக்க மாட்டானே. ஏய் உள்ள தூக்கிட்டு வாங்கடா. என்ன போலீஸ்காரன் நினைச்சிட்டானா? அடிச்சிட்டு கேஸ் போட்டு விட்டுட்டு போறதுக்கு தூக்கி படுக்க வைடா. சொருவுடா, தலையை சொருவுடா. மனம் எங்க இருக்குன்னு இப்ப நீ சொல்லல. ஒரு தலையை நசுக்கி அசில கஷ்ட போயிட்டு யார் பண்ணா? பணம் என்கிட்ட இருக்கு, கொடுத்துரு. அண்ணே ஃபோன் அடிக்கண்ணே. ஒளிபெருக்கில் போட்டு அவன் செவி அறிக்கை கொண்டு போய் வை. ஏய் செல்வன் பேர் வருது, பேசு. என்ன குரு திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு? வக்கீல கேட்டா கிளம்பிட்டேனாப்ல. கோர்ட்டுலயும் போய் பார்த்தேன், ஆளை காணோம். முக்கா அவரா வெயிட் பண்றேன் குரு. எங்க இருக்க? பெருந்தர பாட்டு நாளை வச்சு தூக்கிட்டான். என்னாச்சு? அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ண சொல்லுவான். குரு நீ முக்கியம், பணத்தை கொடுத்துடலாம். ஆனா நீ சொன்னதானே பணமே வெளியே வரும். நான் எல்லாருக்கும் ஃபோன்ல சொல்லிடுறேன். நீ பணத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பி. 5 மணிக்குள்ள பணம் ரெடி ஆயிடும். நீங்க என்னை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் இருவரும் சென்று பணத்தை வாங்கியவுடன் என்னை அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். சரி. பிறகு இவனை அனுப்பலாம். சரி தகவல். வாடா அப்பலாம். பேசுறா. வணக்கம் சார். சீக்கிரம் பணம் பார்த்து. இன்னும் 2 நிமிஷம் வாய் திறக்காம போயிருந்தா செத்தே போயிருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லையா. மாநாட்டுக்கு 100 பேரை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணே பள்ளிமுத்து ஃபோன். சொல்லு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா. அண்ணே டைம் ஆயிடுச்சு, பணம் இன்னும் வரல. என்ன பண்ணலாம்? பொறுமை. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்கலாம். சரிண்ணே. அண்ணே அவங்க ஃபோன் பண்ணிட்டானே. ஒலிபெருக்கில் போடு. பேசுறா. சாரி குரு, லேட் ஆயிடுச்சு. எல்லா பணத்தையும் வாங்கிட்டோம். நிறைய பணம். உழைச்சி சம்பாதிச்சது அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாமான்னு குமார்கிட்ட கேட்டேன். ஐயோ குருவுக்கு துரோகம் பண்றது தப்புன்னா, குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லைன்னு குருவே சொல்லியிருக்காருங்க. ஒத்துக்கிட்டான். ஏய் ஒருத்தவனை ஏமாத்தினா அவனை எதிரியா நினைக்காத. ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா வாழ்றதுக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீயே மற்றவங்களுக்கு குருவா இருப்ப? இந்த வாட்டி நாங்கள் உனக்கு குருவா இருந்துட்டு போறோமே. மற்றவனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டு என்ன வேணா பண்ணிக்கிறா. என்னன்னு பண்ணுவான் சொல்றா. பணத்தை ஏமாத்திட்டு ஓட்டாங்களா? தலைவர் சொல்லிட்டாரு. இன்னுமா நான் விட்டு வச்சிருக்கீங்க? போடுங்க அவனை, அப்படியே அடிச்சு கொல்லுங்க. சொல்றா. அடுத்து நான் பண்ண போற ப்ராஜெக்டோட வேல்யூ 100 கோடி ரூபாய். அதுல 50 கோடி ரூபாய் தரேன். அவனை போடுறீங்களா? தலைவரே சொல்லிட்டு செய்யறது இல்லையா? புது சட்டை. அடச்சி அடங்கின ஒன்று ஆசிட் தொட்டில் எடுத்துட்டு போய் கரைங்கடா. ஏய் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன்.
எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்த நினைச்ச எல்லா வேலையும் விட்டுட்டு உன்னை தேடி வந்து போடுவேன்டா. அப்படியே ஏமாத்துற மாதிரி கனவாண்டின்னு வச்சுக்க, உடனே எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டுரு. என்ன பணத்தை வச்சுட்டு போயிட்டாங்களே வாழுங்க. அப்சல்ல ஆள் கொலை ஆயிட்டானா? திலகா, இவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும்டா. நம்ம வீட்டு போன பிரச்சனை ஆயிரா? அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேளுங்க. டேய், உனக்கு நம்பிக்கையானவங்க யாரா இருக்காங்களா? இவனுக்கா இத்தனை நாளாக பணத்தை நம்பிட்டு இருந்தான், இப்போ அது கூட இல்லை, வெத்து டப்பி. உன்ன மாதிரியே பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தங்கிட்ட நீ மாட்டுனா என்ன அவன் நினைச்சுப்பாரு. என்ன இருந்தாலும் பெரிய டேலண்ட் இல்லைன்னு என்னதே இத்தனை பேர் ஏமாத்திருக்கான். இதெல்லாம் சப்ப மேட்ரு மச்சி. தைரியமாக கழுத்தில் இறங்கண்ணா, அவ்வளோதான். ஏய், அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் நின்றுக்கிறானே, அவனை ஏமாற்றி ஒரு 100 ரூபா வாங்கி காட்டு பார்க்கலாம். ஏ மச்சி, வண்டி வரும் கட்டுறேன். இதெல்லாம் மேட்ரே இல்லை. 2 நிமிஷத்தில் கையில் 100 ரூபா இருக்கும் பார். ஐயா, வெளியூர்லேருந்து வரேன். பர்ஸை பிக் பாக்கெட் வச்சிட்டாங்க. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போய் அனுப்பிச்சி வச்சிருங்க ப்ளீஸ் ஐயா. இப்படி எத்தனை பேர் கிளம்புறீங்க? தர முடியாது போ. வண்டி குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு பணம் கேட்குறேன். பர்ஸ் அடிச்சிட்டான்னு சொல்லி தானே காசு கேட்டேன், கொடுத்தானா? இல்லை. கையில் என்ன அது? வாட்ச். என்ன விலை? 150 ரூபா. நான் சொல்கிற மாதிரி போய் அவனோட சொல்லு. போக மாட்டேன் போல இருக்கு. ஐயா, இந்த வாட்சை பாருங்கள். சிங்கப்பூர் வாட்ச். விலை 5000 ரூபா. உள்ள தங்க முள் இருக்குது. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் ஊருக்கு போய் பணம் அனுப்பிச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். 500 ரூபாலாம் தர முடியாது, 400 ரூபா தான் தர முடியும். சரி, பரவாயில்ல, கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். நல்ல யுத்தி. ஓகே பெருசு, பாய் பாய். हेलो, हाँ भाई, क्या कर रहे हैं? हाँ, हम बहुत बड़ा कंपनी में काम कर रहे हैं. 5 स्टार होटल है. हाँ, और क्या गांव का हालचाल? हाँ यार, बहुत बढ़िया, अच्छा है यार. தலைவரே பார்த்தீங்களா, ஹலோ மட்டும்தான் தமிழ், மீதி பூரா ஹிந்தி. தோழர், கோவை மாநாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி கொடுங்க. மக்கள் பணம் பாதி மக்களுக்கே. நன்றி தோழர். இந்த சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்களே, எப்போ பார்த்தாலும் புரட்சி போராட்டம் மாநாடுன்ட்டு. கம்யூனிசம்னா என்ன, முதலாளித்துவம்னா என்ன? முதலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் தொழிலாளி இருக்க முடியுங்கிறது முதலாளித்துவம். தொழிலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் முதலாளி இருக்க முடியுங்கிறது கம்யூனிசம். தலைவர், அப்போ கம்யூனிஸ்ட் நல்லவங்களா? அது நீ இருக்கிற இடத்த பொறுத்தது. நம்ம கம்யூனிஸ்டா முதலாளித்துவவாதியா? முதலாளியாக முயற்சி பண்ணுற கம்யூனிஸ்ட். அதெல்லாம் இருக்கட்டும். 100 கோடி ரூபா சம்பவம் எப்போ பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்? 100 கோடி ரூபா சம்பவம் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபாயாவது முதலீடு தேவைப்படும். இருக்கா? என்ன 10 லட்ச ரூபா கேட்டதுக்கு தொங்கிட்டீங்க? 10 லட்ச ரூபா மட்டும் பணம் இருந்தா ஒயின் சாப்பாத்தில் ஒரு பொட்டி கடை போட்டு அவருக்கு கட்டிங் போட்டு ஆயா இருக்க மாட்டோமா? அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா. நம்மளால இருக்காப்ல இல்லை, பெரிய மேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே 10 லட்சத்துக்கு ஒரு சின்ன மேட்டர் பண்ண என்ன? நல்ல யுத்தி, நல்ல யுத்தி. அது பண்ணுறதுக்கு கூட 2 லட்ச ரூபாய் முதலீடு தேவைப்படுங்க. 2 லட்ச ரூபாய் இருந்தால் கோயம்பேடு மார்க்கெட்டில் எவ்வளவு தான் பணம் வச்சுருக்கீங்க? 5000 ரூபா தான் இருக்குது, அதுவும் டீசல் போடுறதுக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திண்டிவனம் பைபாஸில். சரி, ஊருக்குள்ளே வண்டி விடும். எங்கே தான் போகிறோம்? நேராக போ சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் வண்டியை லெஃப்ட்டில் நிறுத்துங்க. அந்த நகை கடைக்கு போய் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு வாங்க, போங்க. நகை கடையை கொள்ளையடிக்க போகிறோமா? பணத்துக்காக கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் முட்டாள்தனம். சட்டத்தில் உள்ள ஹோட்டலில் புகுந்து பணம் சம்பாதிக்கிற 1000 வழி இருக்குது. அதில் ஒரு வழியை நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற பிரிண்டிங் ப்ரெஸ் வண்டியை ஓடும். ஏ கஜா, சீக்கிரம் ஆச்சுக்குறா. வந்தோடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? மேட்ரே புதுசாக இருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் திண்டிவனத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தில் மட்டும் போடு. எதுக்கு? இலை ஏறுறானா தலையன்ற வேலை உனக்கு எதுக்கு? போ. அக்ஷய திதியை முன்னிட்டு கேஆர் ஜுவல்லரியில் பாதி விலையில் தங்கம். டேய் டேய், எதுக்குடா இப்படிலாம் பண்ணுற? நான் சொல்கிறேன், நீங்கள் நகைக்கடை பேரில் 2 ஆம்னி புக் பண்ணுங்கள். நீங்கள் போய் நோட்டீஸ் போடுங்க. இந்த மேட்டரை தெளிவாக பண்ணால் நம்ம போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம், அந்த சேட்டு தான் மாட்டோம்.
போலீஸ் எல்லாத்தையும் விசாரிச்சு கிட்ட வரதுக்குள்ள நம்ம வேற மேட்டருக்கு போயிடலாம். பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் நாளைக்கு விடியும் போது நம்ம கிட்ட சில லட்சங்கள் போனோம். சேட்டுக்கு ஃபோனை போட்டிருக்கேன். உங்களில் யாருக்கு நல்ல கெட்ட வார்த்தை பேச வரும்? ஹலோ கட் பண்ணிட்டான், திருப்பி போடுறேன். யாரா நீங்க? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இந்தா புடி. யாரா நீ? போடா வழியில. இது என்ன தண்ணி அடிக்கிற இடமா? கிளம்பு. ஒரே ஒரு கட்டியும் போட்டு போயிருண்ணே. சொன்ன பேச்சு கேட்கல, உன்னை கொண்டே விடுவேன். நான் யாரு தெரியுமில? மதுரைக்காரன். அண்ணே நானும் மதுரைக்காரன் தானே. உட்கார ஒரு கட்டிங் பண்ணேன். நீயும் மதுரைக்காரனா? ஆமாண்ணே. இன்னைக்கு பனி கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல? கட்டிங் போட்ட எல்லாம் சரியா போகும். அடிச்சு பாருண்ணே. ஃப்ரீயா கட்டிங் கொடுக்குற மனசு மதுரைக்காரனுக்கு தாண்டா வரும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்னு மதுரைக்கார வேலை. ஒரு கட்டிங் கொடுத்தவா? மதுரைக்காரன் என்னைக்கிடா கட்டிங் விட விட்டுருக்கான்? போடுறா. போதுமா? தண்ணி ஊத்தாம அப்படியே குடுறா. மதுரைக்காரன் என்னைக்கிடா தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கான்? மதுரைக்காரன் தண்ணி ஊற்றியே அடிக்க மாட்டான்டா. ரொம்ப சரியா மதுரைக்காரன் ஊற்றி கொடுத்தா சும்மா குதிரையில் போடுற மாதிரி. அண்ணா நான் கடைக்கு 12 மணிக்கு வண்டி கேட்டிருந்தாங்க. வாங்க வாங்க, முதல்ல உங்களுக்கு தான் வெயிட்டிங். உள்ளவங்க உள்ள இந்த வண்டியை போங்க. ஏய் அவங்க பேடி கட்டி போட்டாச்சு, பாத்துக்க. ஓகே சீக்கிரம் வண்டியில் ஏறா. பாய். பால் வண்டியை பிடிச்சி வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. பாதி விலைக்கு தங்க தர கடை இதுதானே? ஆமாம்மா இந்த கடை தான். உள்ள போங்க உள்ள போங்க. வாங்க வாங்க. நோட்டீஸ் போட்ட கடை இதுதானே? இந்த பக்கம் போங்க. வரம் நில்லுங்க. மற்றவங்க வழிவிடுங்க. இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம். ஆமாம் போங்க. கேஆர் ஜுவல்லர்ஸ் இந்த கடை தான்க்கா. அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. இல்லைங்க வாங்க வாங்க வாங்க. பாதி விலைக்கு தாங்க இந்த கடை தான். இந்த கடை தான். வாங்க வாங்க. ஏய் யார் கடைக்கு போங்க பாதா? பாத்தியாக்கா இப்பவே எவ்வளவு கூட்டம்னு. உள்ள இடம் அப்படியே வச்சல இல்ல. உள்ள பின்னுக்கு வா. போ பின்னுக்கு வா. ஏய் எவன்டா? ஏய் வச்சல்டா. ஏய் நில்றாங்க. ஏக்கா ஓடியா எடப்படி பா. போயா சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் பாக்கி உள்ள விட்டாங்க. தலைவரே கிளம்பி வாங்க. சமாளிக்க முடியல. டோக்கன் வண்டி வந்துருச்சு. டோக்கன் வாங்க. நான் 500 சில்லறை எடுத்து வச்சுக்க. டோக்கன் நம்பர் போறானே நான் வாங்க முடியும். எல்லாருக்கும் டோக்கன் உண்டு. வரிசையில் வாங்க, சில்லறை எடுத்து வச்சுங்க. சில்லறை தான் 2 டோக்கன் வச்சுக்க. சில்லறை இல்லைம்மா, மீதி சில்லறை நான் வாங்கும்போது சேடிக்கிட்ட வாங்கிக்கங்க. வாமா சீக்கிரம் வாமா. டோக்கனை பத்திரமா வச்சுங்க, எல்லாம் கடவுள விட மாட்டாங்க. எல்லா பேருக்கும் டோக்கன் உண்டு. போங்கப்பா. இந்தாங்க போங்க. அடுத்து தலைவரே போலீஸ். ஏய் திலகா, போலீஸ்க்கு பயந்து ஓடாத. நான் சொல்ற மாதிரி பண்ணு போ. ஓகே. யோ வாயாங்க சார். யார் நீ? கேஆர் ஜுவல்லர் செக்யூரிட்டி சார். கேஆர் ஜுவல்லர்ஸா? ஆமா என்ன அங்க இவ்வளவு பப்ளிக் கிரவுட் இருக்கு? சேட்டு பாதி விலைக்கு தங்க ஆஃபர் போடுங்க. நம்ம கேஆர் ஜுவல்லர்ஸ் சேட்டா? ஆமா சார். சொல்லவே இல்ல. ஆமா பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுட் வந்தா போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எதா இருந்தாலும் முறப்படி செய்யணுமியா? முறப்படி செய்யணும் சார். முறப்படி செஞ்சிரலாம். இந்தாங்க சார். முறப்படி செய்யணுமியா? புரியுதா? புரியுது சார். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 10 டோக்கன் அனுப்பிச்சிரு. நான் பாத்துக்கிறேன். போலீஸ் லைன் பண்ணியா? யோ லைன்ல நில்லு. லைன்ல நல்லவங்க இருக்காங்க. தோலியை குடிங்க சும்மா ஆடுமா. பிளாக் பண்ணியா ஒயிட் பண்ணி ஆக்குறாங்க. ஐயா வணக்கம் ஐயா நார்த் பஜார் ரோட்ல கேஆர் ஜுவல்லரி ஒரு ஆஃபர் போட்டாங்க ஐயா. பப்ளிக் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குதுயா. அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம பட்ரோலுங்க இருக்குதுயா. சரிங்க ஐயா. நீ என்ன கணக்கு வாங்க போற? சீட்டு போட்ட காசு எடுத்துக்கிட்டு ரெட்டை விட சங்கி வாங்கலாம்னு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய கியூ நிக்குது. கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. சேட்டு
மொத்தமாக வித்துட்டு ராஜஸ்தானில் போய் செட்டில் ஆக போகிறான் போல இருக்கு. தலைவரே ஒரு டோக்கன் கரெக்ட் பண்ண முடியுமா? உடனே கிளம்பி வா. ஒரு டோக்கன் 2000 ரூபா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துட்றேன். அப்போ சரி. காப்பி 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 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா காப்பி 5 ரூபா 5 ரூபா. போ போ முறப்படி போ, போயிட்டே இரு. முறப்படி வா, முறப்படி போ. ஏன்டா இப்படி பேராசைப்படுறீங்க? எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம கடையில இவ்வளவு கூட்டமா? ஏங்க கொஞ்சம் வழி. என்னண்ணே இங்க ஒரே கூட்டமா இருக்குது? பாதி வழிக்கு தங்கம்னு ஆஃபர் போட்டா கூட்டம் வராம என்ன பண்ணும்? நைட்டோட நைட்டா சேட்டு பல வேலை பார்த்துருக்கான். செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சரி லேண்ட்லைனிங் போடுவோம். ஐயோ காலையிலேயே வா. ஹலோ, நான் ஹரி பேசுறேன். சொல்லு. கடை முன்னாடி ஒரே கூட்டம் அள்ளுது. உடனே கிளம்பி வா. வரேன். அப்புறம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை போட்ட? போனை வச்சிட்டானா? தலைவரே சேட்டு கிளம்பிட்டாரு. அப்போ நீ உடனே போய் பைபாஸ் ரோட்டில் வெயிட் பண்ணு. ஓ ஏய் திலகா, உடனே கடை முடிச்சு கிளம்புங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கலெக்ட் பண்ணி கிளம்பிடுமா? தொட்டிக்கு போய் களி தந்துக்கணும். பரவாயில்லையா? கிளம்புங்கடா. ஓகே சார். டோக்கன் தந்து பஸ். அப்படியா? அது கொடுத்து விலைக்கு விட்டீங்கன்னா டோக்கன் தந்து பஸ். போ போ. ஏய் டோக்கன் தீந்து போச்சா? டோக்கன் எடுத்து வர போறேன். வழிய விடு, முறப்படி வழிய விடு. கடை ஸ்டாப் ஒத்துழைப்பு நம்ம கடமை. கடை போறே வராங்க. வழிய விடு. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு எல்லாம் நகை வித்துரும் போல இருக்க. செட்டு வராரு, வழிய விடு. வா செட்டு, வா செட்டு, வா செட்டு. ஏன் செட்டு? தங்கம் பாதி விலைக்கு தாரம்னு சொன்னதான் சொன்ன, கூட்டம் தாங்க முடியலையே. பாதி விலைக்கு தங்கமா? ஆமா, நோட்டீஸ்ல போட்டுருக்க. நான் நோட்டீஸே போடலையாப்பா. என்னது நோட்டீஸே போடலையா? செட்டு தப்பு பண்ணிருந்தா சட்டத்தின் இரும்பு பிடியில இருந்து தப்பிக்க முடியாது. வந்தாச்சா? கிளம்பு. மதுரைக்காரன் யார்? ஏய் ஏந்திரா. கடையே கொல்ல போயிட்டு இருக்க. நீங்க படுத்துட்டு இருக்கியா? தமிழ்நாட்டில் உனக்கு தெரியாத இடமே இல்லையடா. எப்படா பிடிக்கிற இந்த மாதிரி இடம்லாம்? ஏதாவது நல்ல லாட்ஜில் தங்காம டொக்கு மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்துக்கிறேன். நம்மள மாதிரி ஆளுங்களை போலீஸ் லாட்ஜில் தான் தேடும். மூட்டு வா. அவனே காலைல போயிடுங்கல்ல. எவனாச்சும் பார்த்து எங்கள் ஓனர்கிட்ட போட்டு கொடுத்தானே என் வேலை காலி ஆயிடுனே. போயிடலாம் பாருண்ணே. ₹100 நோட்லாம் கொடுத்துருக்கானுங்க. என்னவே ரொம்ப கடுப்பா இருக்கு. திலகா புறா தலைவரே. தலைவரே கலக்கிற தலைவரே. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுல என்ன மேஜிக் பண்ற? நீ சொல்லு தலைவரே, என்ன வேணா பண்ணலாம். டேய், அவன் வேற நம்ம வேற இல்லடா. என் தம்பிடா. ஏய் என் சகோதரன்டா. டேய் லே தப்பாக சம்பாதிச்ச பணம் எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதே பணம் இன்னும் ஒரு நாள் துரத்தும். குரு, நான் பாபு பேசுகிறேன். எங்கடா போனீங்க? பணத்தை வாங்கி போன செல்வத்தையும் காணோம். உன்னையும் பிடிக்க முடியல. செல்வமும் குமாரும் மொத்தமாக ஒரு விட்டு டாட்டா காட்டு போயிட்டாங்க. இப்போ நான் டோட்டலாக 0. இன்னும் அந்த கேங்கோட கண்ட்ரோலில் தான் இருக்கேன். டேய் பேங்க இருக்க பசங்களை அனுப்பவா? இல்லை குரு, நான் எத்தனையோ பேரை ஏமாற்றிருக்கேன். இந்த கேங்கெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நானே பிளான் பண்ணிட்டேன். இன்னும் 2 நாள் லேஸ் ஆகிடுவேன். எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா? நான் கொஞ்ச நாள் தனியாக தங்குற மாதிரி ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ராசிமலை வரல எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. நீ அங்கே போயிடு. தேங்க்ஸ் குரு. தலைவரே ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. லுக்கு பார்த்தா அடுத்த 10 லட்சம் மட்டும் பிளான் பண்ணிட்டீங்க போல. பண்ணிட்டேன். ஆனால் நான் தான் இந்த வாட்டி உங்கள் கூட வர முடியாது. பார்ட்டி என்னை பார்த்துட்டா எல்லாமே சொதப்பிடுங்க. எனக்கு ஏற்கனவே இந்த பார்ட்டியை தெரியும்.
அதெல்லாம் கருத்தை நாங்களே பண்ணிவிடுவோம். நீ ஐடியா மட்டும் சொல்லு. பெரிய பருப்பு மாதிரி ஓவராக சீன் போடாத. ராமநாதபுரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடை செட்டியார் இருக்கு. செட்டியார் ஐயா, அரிதான பொருள் 4 கிலோ இருக்கு. நம்ம முதலீடு பண்ண போறதோ 10 லட்சம், கிடைக்க போவதோ 20 கோடிகள். 10 லட்சம் ஆயிட்டுங்களாடா? என்ன செட்டியார் ஐயா யோசனை? ஒண்ணுமில்ல, பண்ணிடுவோம். என் பார்ட்னரை கேட்டுட்டு பாம்பேட்டை வாங்கிடுவோம். பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் ஐயா. அப்புறம் நம்ம வேணும்னா ஒரு பேர் வச்சிடுவோமா? எம்ஜிஆர்னு வச்சிருவோமா? ரொம்ப பழசா இருக்கு. ரஜினி ரஜினின்னு வச்சிடுவோமா? ரஜினினே வச்சிருவோம். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, ரஜினி மேட்டரை முடிச்சிடுவோம். மகிழ்ச்சி செட்டியார் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. நான் சொன்ன பார்ட்னர் இவங்க 2 பேர் தான். இவர் ராமநாதபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர், இவர் எஸ்ஐ. நீங்க சொன்ன ரஜினி மேட்டரை இவங்க சொல்லுங்க. பிடிங்கடா. டபுள் டக்கரான். ரஜினி அடிச்சு நொறுக்குது சார். இருங்க செட்டியார், அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சுல, பணத்தை எப்படியும் வாங்கிடுவோம் சார். நீங்க ரஜினியை தான் கைது பண்ணிருக்கீங்க. இன்னும் விஜய் சுதந்திரமா சுத்திட்டு திரியறான் சார். எங்கடா அவன்?